வேற லெவல் டேஸ்ட்ல சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு எங்க அம்மா செஞ்ச இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்கன்ல 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டு நல்லா வேக வச்சு எடுத்து ஓரம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா பேன்ல எண்ணெயை ஊத்திட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், பட்டை, ஏலக்காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சம் முந்திரியும் ஆட் பண்ணிட்டு தக்காளி ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு இது கூடவே கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்து ஓரம் வச்சிருங்க. நெக்ஸ்ட் பேன்ல எண்ணெயை ஊத்திட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம அரைச்சு எடுத்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல சிக்கன் வேக வச்ச தண்ணி எடுத்து ஊத்திக்கணும். சோ இந்த தண்ணியை எடுத்து ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. இதுக்கப்புறமா இதுல சிக்கன் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டா போதுங்க. டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். பேஜை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா டெஃபினட்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். பை பை.